வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் பேச போகிறோம் எந்த 10 பழங்களை ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி சாப்பிடலாம் என்பதை பற்றி. எப்போதும் நான் என் நோயாளிகளுக்கு பழங்களை அனுமதிக்கும் போது முதலில் நான் அவர்களுக்கு சொல்வது, நீங்கள் பொட்டாசியம் குறைவாகவும் பாஸ்பரஸ் குறைவாகவும் உள்ள பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மீண்டும் சரியாகும். நீங்கள் அதிக பொட்டாசியம் கொண்ட பழங்கள் அல்லது பாஸ்பரஸ் அதிகமாக உள்ள பழங்களை எடுத்துக்கொண்டால் அதனால் உங்கள் உடலில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவு அதிகரிக்கும். இதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும். மேலும் பொட்டாசியம் அதிகரிக்கும் இடத்தில் உங்கள் இருதய அழுத்தமும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதேபோல் கார்டியாக் அரெஸ்ட் போன்ற அபாயமும் நோயாளிக்கு அதிகரிக்கும். அப்படி என்றால் வாருங்கள் தெரிந்து கொள்வோம், சிறுநீரக செயலிழப்பு கொண்ட நோயாளிகள் எளிதாக சாப்பிடக்கூடிய 10 பழங்கள் எவை என்பதை. நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி, நீங்கள் உங்கள் சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் கொண்ட பழங்களை சாப்பிட வேண்டும். இவை இரண்டும் என்ன செய்கின்றன? ஆன்டி ஆக்சிடென்ட் உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை, அதாவது ஃப்ரீ ராடிக்கல்களை நீக்குவதற்காக வேலை செய்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் எந்த ஒரு பழம் அல்லது காய்கறிகளிலும் இருந்தால் அது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள வீக்கத்தையும் அழற்சியையும் குறைக்க உதவுகிறது. அப்போதுதான் நம்முடைய சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடிகிறது. அப்படி என்றால் எந்தெந்த பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்வோம். அதில் குறைந்த அளவு பொட்டாசியம், குறைந்த அளவு பாஸ்பரஸ் உள்ளது. அதனால் சிறுநீரக நோயாளிகள் அதை சாப்பிட முடியும். முதல் பழம் என்னவென்றால் அது சேபம். ஆமாம், ஆப்பிளை நீங்கள் எளிதாக சாப்பிடலாம். சேபில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது, அதே சமயம் இதில் நாரும் உள்ளது. மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது குறைந்த அளவு பொட்டாசியம் கொண்டது. இதில் பொட்டாசியம் அளவு இல்லை என்றே சொல்லலாம், அல்லது மிகவும் குறைவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எளிதாக சேபம் சாப்பிடலாம். நீங்கள் சேபம் சாப்பிடும் போது அது என்ன செய்யும்? ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருப்பதால் இது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழற்சியை குறைக்கும், ஃப்ரீ ராடிக்கல்களை நீக்கும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை அகற்றும். இதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்படும். இரண்டாவது பழம் என்பது ப்ளூபெர்ரி. ப்ளூபெர்ரியில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது, அதே சமயம் இதில் மேக்னீசியமும் உள்ளது. இது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழற்சியை குறைக்கும் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும். மூன்றாவது பழம் என்பது ஸ்ட்ராபெர்ரி. ஸ்ட்ராபெர்ரியிலும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்ற இரண்டும் உள்ளன. இது அழற்சியை குறைக்கும் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும். நான்காவது பழம் பப்பாளி. பப்பாளியில் பேப்பைன் என்ற என்சைம் உள்ளது. இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும். அதே சமயம் பப்பாளி அது குறைந்த அளவு பொட்டாசியம் கொண்டது. குறைந்த பொட்டாசியம் இருப்பதால் இது உங்கள் உடலில் பொட்டாசியம் அளவை சமநிலைப்படுத்தும். அதே சமயம் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்தும். ஐந்தாவது பழம் நாவல் பழம். உங்கள் சிறுநீரகம் சர்க்கரை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது சர்க்கரை காரணமாக சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நாவல் பழத்தை எளிதாக சாப்பிடலாம். ஏனெனில் நாவல் பழத்தில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மட்டுமல்லாமல் நாரும் உள்ளது. இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்த சர்க்கரையை குறைக்க உதவுகிறது. அதனால் நீங்கள் நாவல் பழத்தையும் எளிதாக சாப்பிடலாம். ஆறாவது பழம் நாஷ்பதி பியல். நீங்கள் நாஷ்பதியையும் சாப்பிடலாம். ஏனெனில் நாஷ்பதியில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது மற்றும் இது ஆன்டி ஆக்சிடென்ட்களால் நிறைந்துள்ளது. அதே சமயம் நாரும் உள்ளது. அடிக்கடி சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் குடல் சீர்குலைந்திருக்கும். அவர்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் நாஷ்பதி சாப்பிட்டால் ஒன்று, மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இரண்டாவது, உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்படும். இதனால் உங்கள் கிரியேட்டினின் குறையும் மற்றும் உங்கள் GFR அதிகரிக்கும். ஏழாவது பழம் கேன்பெரி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிலரது சிறுநீரகம் எந்த காரணத்தால் சேதமடைந்தது என்று. மீண்டும் மீண்டும் UTI மூத்திர பாதை தொற்று ஏற்படுவதால் அந்த நோயாளிக்கு அடிக்கடி ஆன்டிபயாட்டிக் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டி வருகிறது. அந்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டதால் அவர்களின் சிறுநீரக செயல்பாடு மிகவும் குறைந்துவிட்டது. அவர்களுக்கு தெரிகிறது, ஆம், அவர்களின் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது, அவர்களின் GFR குறைகிறது. அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் கேன்பெரி ஜூஸ் அல்லது கேன்பெரி பழம் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு மேம்பாடு தரும். இது உங்களை UTI தொற்றிலிருந்து பாதுகாக்கும். மேலும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டையும் அதிகரிக்கும். எனவே நீங்கள் கேன்பெரி பழத்தை எளிதாக சாப்பிடலாம். எட்டாவது பழம் ராஸ்பெரி. ராஸ்பெரியில் மேக்னீசியம் மட்டுமல்லாமல் இதில் விட்டமின் பியும் உள்ளது. மேலும் இது ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு மிகவும் சிறந்த பழமாகும். இது ஆன்டி ஆக்சிடென்ட்களால் நிரம்பியுள்ளது.
அதே சமயம் உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழற்சியையும் குறைக்கும். இது சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்தும். எனவே நீங்கள் எளிதாக ராஸ்பெரி சாப்பிடலாம். 9வது பழம் பற்றி நான் பேச போகிறேன் என்றால் அது குவாவா, அதாவது அமரூத். நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி, உங்கள் சிறுநீரகம் சர்க்கரை காரணமாக சேதமடைந்திருந்தால் நீங்கள் எளிதாக அமரூத் சாப்பிடலாம். ஆனால் குறைந்த அளவில் மட்டும் சாப்பிடுங்கள், ஏனெனில் இதில் பொட்டாசியம் மிதமான அளவில் இருக்கும். உங்கள் பொட்டாசியம் சாதாரண அளவில் இருந்தால் மற்றும் அது அதிகமாகவும் குறைவாகவும் மாறவில்லை என்றால் நீங்கள் மிகவும் குறைந்த அளவில் அமரூத் சாப்பிடலாம். ஏனெனில் நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி என்றால் நீங்கள் எளிதாக அமரூத் சாப்பிடலாம். ஆனால் உங்கள் பொட்டாசியம் அளவை பார்த்து சாப்பிடுங்கள். உங்கள் பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் அமரூத்தை தவிர்க்கலாம். இதற்கு மேலாக நான் கடைசி பழத்தை பற்றி பேசுகிறேன். 10வது பழம் பற்றி பேசுகிறேன். அது சரி. செரியின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளன. யாருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் UTI அதிகமாக வருகிறது, அவர்களின் சிறுநீரகத்தில் வீக்கம் இருந்தால் அவர்கள் எளிதாக செரியை சாப்பிடலாம். செரியில் அழற்சி எதிர்ப்பு பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளன. இது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும். எனவே எந்த பழங்களை ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எளிதாக சாப்பிடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.